ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரம்ஸ் கிச்சன். பார்த்தீங்களா எவ்வளோ பூ வச்சுருப்பாருங்க, சூப்பராக இருக்கும். பூவெல்லாம் இப்போ பறித்து பூஜை பண்ண பாருங்கள். பூ வாங்கவே தேவையில்ல, டெய்லியும் நிறைய வைக்கும். ரோஸ் பூ, இந்த நித்திய கல்யாணி பூ சொல்லுவாங்க, அது எல்லா செடியும் இருக்குது பாருங்கள். பப்பாளி மரம், செம்பருத்தி மரம் இருக்குது. இது பறித்து ஒரு மாலை கட்டலாம், அவ்வளோ பூ இருக்குது. பூஜைக்கு ஏற்ற இவ்வளோ பூ இருக்குது. கறிவேப்பிலை செடி நிறைய இருக்குது. கறிவேப்பிலை மரம் பார்த்தீங்களா. மாமரம் மேலே தெரியுதா, மாம்பழம் நிறைய காய்க்கும். பக்கத்தில் வந்து கொய்யா மரம் இருக்குது. கொய்யா சீசனில் கொய்யா கிடைக்கும் எங்களுக்கு. சீத்தா மரம் கூட நிறைய இருக்குங்க. சீத்தா மரம், கொய்யா மரம், நாவப்பழ மரம், அந்தந்த சீசனில் அந்தந்த பழம் எங்களுக்கு கிடச்சிடும். நாங்கள் அதுவும் மார்க்கெட்டில் போய் வாங்கவே மாட்டோம். செம்மையாக இருக்கும். இது இயற்கையாக அப்படியே ஒன்றுமே இல்லாத, மருந்து இல்லாத, யூரியா இல்லாத, எதுவுமே இல்லாத வெறும் தண்ணி, அவ்வளோதான். தண்ணி மட்டும் 24 வாரம் விட்டால் போதும். பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சூப்பரான தோட்டம். மார்க்கெட்டில் விற்கிறது வாங்கி சாப்பிட்றதோட நம்ம இதுமாரி இயற்கையாக விளைஞ்சது சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். பூவிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாமே இதுமாரி சின்ன தோட்டம்தான். இது இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணோம். நாங்கள் இப்போ தான் வந்தோம், குவார்ட்டர்ஸ் மாற்றி வந்தோம். அதனால் கொஞ்சம் இன்னும் சரி பண்ணும் வேலை இருக்குது. இது வந்து ஒரு மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளே தண்ணி இவ்வளோட சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை நேரமாக அழகாக இருக்குல்ல. இன்றைக்கி இந்த பூ பறித்து மாலை கட்ட போகிறேன். நாளைக்கு வந்து செம்பருத்தி பூ பறிக்க போகிறேன். நாளைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாய், வணக்கம், தேங்க்யூ.